உள்ள வந்துட்டீங்களா? வணக்கம். நாங்க இன்னைக்கு ஏ டூ இசட் சீரிஸ்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு வாங்க பார்க்கலாம். நம்ம இப்போ இருக்கிற சூழ்நிலையில இந்த சம்மர்ல நீங்க வெளியில பக்கத்துல இருக்க கடைக்கு போயிட்டு வந்தா கூட ஓடி வந்து வீட்ல என்ன ஃபர்ஸ்ட் பண்ணுவீங்க? ஃபேன போடுவீங்க. அப்புறம் ஏசிய போடுவீங்க. இல்லையா? முன்னாடிலாம் ஃபேன் தான் அதிகமா இருந்தது. இப்போ ஏசி அதிகமாயிருச்சு. ஒவ்வொரு டைமும் நீங்க ஏசி ஆன் பண்ணும்போது, நீங்க இந்த ஏசி வந்த கதைய பத்தி நெனச்சிருக்கீங்களா? உங்களுக்கு தெரியுமா? வாங்க இந்த ஏர் கண்டிஷனர் பத்திய கதைய பார்க்கலாம். ஏசி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்னு கண்டுபிடிச்ச ஒரு பொருள் இல்லங்க. அது எதேர்ச்சையா வந்தது தான். ஆனா அது வந்த பிறகு அதோட பயன்பாட்ட பார்த்துட்டு, இந்த உலகம் முழுக்கும் அத சீக்கிரமாவே ஸ்வீகரிச்சுட்டாங்க. 1902ஆம் வருடம் நியூயார்க்ல வில்லிஸ் கரியர் என்றவரு தான் இந்த ஏர் கண்டிஷனர ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிக்கிறாரு. அதுவும் எதுக்காகன்னா, பிரஸ் மெஷின்ல ஆன் பண்ணும்போது, பிரஸ் மெஷின் ஒர்க் ஆகும்போது, அத சுத்தி இருக்கிற ரூம் வந்து ரொம்ப வெப்பம் அதிகமாகுது. அந்த இடத்த கூல் பண்ணணுன்றதுக்காக, அதோட ஈரப்பதத்த கம்மிப்படுத்தணுன்றதுக்காக அவரு முயற்சி பண்ணும்போது பொறந்தது தான் இந்த ஏர் கண்டிஷனர். உலகம் முழுக்க நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க நெறைய பொருட்கள் இப்படிதாங்க எதேர்ச்சியா கண்டுபிடிக்கப்பட்டதா இருக்கு. வார்க்காக உருவாக்கப்பட்ட பல பொருட்கள் தான் நம்ம இப்போ எல்லா டெய்லி யூசேஜ்லயும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாரி தான் இந்த ஏர் கண்டிஷனரும். ஆரம்பத்துல பிரிண்டிங் மெஷின் ஒர்க் ஆகுற அந்த ரூமுக்காக மட்டும் தான் இந்த ஏர் கண்டிஷனர டிசைன் பண்ணியிருந்தாலும், இதோட யூசேஜ பார்த்துட்டு பெரிய பெரிய ஹோட்டல், சினிமா ஹால் எல்லா இடத்துலயும் இத வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன் யூஸ் பண்ணாங்கன்னா, இந்த கோடை வெப்பத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காக மக்கள வந்து அட்ராக்ட் பண்றதுக்காகவே இந்த ஏர் கண்டிஷனர ஒரு யுக்தியாவே யூஸ் பண்ணதா சொல்றாங்க. அமெரிக்காவுல சூரிய வெப்பம் அதிகமா இருக்கிற டெக்சாஸ், புளோரிடா, அரிசோனா போன்ற இடங்கள்லேருந்து மக்கள் வந்து வசிக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல இந்த ஏர் கண்டிஷனர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஆரம்ப கட்டத்துல இந்த ஏர் கண்டிஷனர் வந்து வெறும் அர்பன் ஏரியாவுல மட்டும் தான், அதாவது சிட்டீஸ்ல மட்டும் தான் இருந்தது. அதுக்கப்புறம் கிராமப்புறங்கள ஒட்டி இருக்கிற அர்பன் ஏரியாவிலயும் இது ரொம்ப பரவலா இந்த ஏர் கண்டிஷன் வரதுக்கு முன்னாடி ஒரு வீட்டோட பிளான் எப்படி இருந்ததோ, அது டோட்டலாவே வேர்ல்டு வைடா மாற ஆரம்பிச்சது. ஏன்னா, ஏர் கண்டிஷனுக்காக நம்ம வந்து சில விஷயங்கள் ஒரு வீட்ட கட்டுறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டியதா இருக்குது இல்லையா? ஸோ, அதனால வேர்ல்டு ஃபுல்லாவே இந்த ஏர் கண்டிஷனர் வந்த பிறகு ஆர்க்கிடெக்சர் பிளானே மாற்றம் அடைஞ்சதுன்னு சொல்றாங்க. 2 பில்லியனுக்கும் மேற்பட்ட ஏர் கண்டிஷனர்கள் வந்து உலகம் முழுக்க இயங்கிட்டு இருக்குன்னு ஒரு ஆய்வறிக்கை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்தியா, சீனா போன்ற நாடுல நடுத்தர வர்க்கம் அவங்க வளர ஆரம்பிச்ச பிறகு, அந்த வெப்பத்த சமாளிக்க முடியாம எல்லார் வீட்லயும் ஏர் கண்டிஷனர் உபயோகப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்கங்க. ஆனா, இதுல இன்னொரு ஒரு சேடான ஒரு பார்ட் இருக்கு. என்னன்னா, அதிகமான ஏர் கண்டிஷனர் யூஸ் பண்ணும்போது அதிகமான மின்சார செலவாகுது. அதிகமான பூமி வெப்பமயமாவதலும் இருக்கு. ஸோ, அதனால இப்ப இருக்கிற விஞ்ஞானிகளும், பொறியாளர்களும் என்ன பண்றாங்கன்னா, இந்த சக்திய சேமிக்கும் முறையில உள்ள ஒரு ஆர்கானிக் ஏர் கண்டிஷனர் இல்லன்னா சக்திய குறைவா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஏர் கண்டிஷனர உருவாக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரம் நம்ம அதுக்கு மாறுவோம்னு. நெக்ஸ்ட் டைம் ஏசிய ஆன் பண்ணும்போது உங்களுக்கு ஏர் கண்டிஷன்லேருந்து வர இந்த காற்றோட சேர்ந்து, இப்போ நாங்க சொன்ன கதையும் தான் ஞாபகம் வரும்னு நெனைக்கிறோம். ஸோ உங்களுக்கு இந்த எபிசோட் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.